நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடி யாத்திரு நாமத்து நாதரவில். ஸ்தோத்திரம், thank you Lord, நாமத்தின் ஆதரவில். நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லா இயேசுவே யாருண்டு ஜீவநாதா. நீரையன்றீகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரனே. நீரையன்றி தேற்றமில்லை பாரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் இயேசுவே, thank you Lord, ஆதரவில். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை ஆண்டவரே, ஆசீர்வாத வாக்குத்தத்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 3 மாதங்களாக எங்களையும் ஆண்டவர் எங்கள் அன்பு விசுவாச பிள்ளைகளையும் சபையாரையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே உடைய சமூகத்திலே வந்து மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, உடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக, பேசுவீராக. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த காலை வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இணைந்து நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடலெண் 171. பாடலெண் 171. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அனுதினம் நடத்திடுவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை அனுதினம் நடத்திடுவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. இஸ்ரவேலின் தேவன் பெரியவரே, வாக்கு மாறாதவரே. இஸ்ரவேலின் தேவன் பெரியவரே, வாக்கு மாறாதவரே.
காரியங்கள் செய்திடுவார். உனக்கெட்டாததும் நீ அறியாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. சர்வவல்ல தேவன் அற்புதரே, அதிசயமானவரே. சர்வவல்ல தேவன் அற்புதரே, அதிசயமானவரே. நீ நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்கள் செய்திடுவார். நீ நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்கள் செய்திடுவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம் தேவன் யுத்தத்தில் வல்லவரே, பயங்கரமானவரே. நம் தேவன் யுத்தத்தில் வல்லவரே, பயங்கரமானவரே. உனக்கெதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒருபோதும் வாய்க்காதே என் ஜனமே. உனக்கெதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒருபோதும் வாய்க்காதே என் ஜனமே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம் தேவன் வல்ல வைத்தியரே, மனதுருக்கம் நிறைந்தவரே. நம் தேவன் வல்ல வைத்தியரே, மனதுருக்கம் நிறைந்தவரே. அவர் தழும்புகளால் உன்னை குணமாக்கியே உன்னத பலனால் நிரப்பிடுவார். அவர் தழும்புகளால் உன்னை குணமாக்கியே உன்னத பலனால் நிரப்பிடுவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்காய் யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. உனக்காய் யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. அவர் செயல்கள் எல்லாம் மகா ஆச்சரியமே. ஆச்சரியமாய் உன்னை நடத்திடுவார். அவர் செயல்கள் எல்லாம் மகா ஆச்சரியமே. ஆச்சரியமாய் உன்னை நடத்திடுவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை அனுதினம் நடத்திடுவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை அனுதினம் நடத்திடுவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை.
எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி, தகப்பனே, இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. ஆண்டவரே, வேலைக்காரனுடைய கண்களும் கரங்களும் தன்னுடைய எஜமானை நோக்கி இருக்கிறது போல, மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே எங்களுடைய கண்களும் ஆண்டவரே எங்களுடைய கைகளும் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதப்பா. தகப்பனே, எஜமானரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஓ, எங்களை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் எஜமானரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, தாகத்தோடு வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, புதிய கிருபைகளினால் எங்களை ஆண்டவரே நிரப்புவீராக. ஆண்டவரே, புதிய கிருபைகளை ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மேல் வைப்பீராக. ஆண்டவரே, புதிய கிருபை ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் மேல் வைப்பீராக. புதிய கிருபை ஆண்டவரே எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் வைப்பீராகப்பா. தகப்பனே, உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. கேளுங்கப்பா, இந்த புதிய மாதத்தில் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மோசே சொன்னது போல கேட்கிற ஆண்டவரே, உங்க சமூகம் ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு முன்பதாய் கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாய் கடந்து போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் கடந்து போகட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஆண்டவரே கை கூடி வர செய்கிற மாதமாய், ஜெயத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதமாய், வெற்றியை சுதந்தரிக்கிற மாதமாய் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்கிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே, மாற்றுவீராக ஆண்டவரே, மாற்றுவீராக ஆண்டவரே, மாற்றுவீராக ஆண்டவரே. யாவேஸ் தன்னுடைய கரத்தை உயர்த்தினது போல நாங்களும் எங்கள் கரங்களை உமக்கு நேராய் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. யாக்கோபு தன்னுடைய கரங்களை உமக்கு நேராய் உயர்த்தினது போல நாங்களும் எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ராஜாவுக்கு நேராய் உயர்த்துகிறோம், எங்கள் ஆண்டவருக்கு நேராய் உயர்த்துகிறோம். ஓ, எங்களை ஆசீர்வதிக்கிறவருக்கு நேராய் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஓ, we worship you Lord. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்த. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான். ஓ, இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான். அர்ப்பணித்தே ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும். ஓ, ஹல்லேலூயா. வாசம் செய்யோ அப்பாவும் தீரு சித்தா. என் அன்றாட உணவையா
சொல்லுங்க. அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உன் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருவே. நான் தப்பாமல் உன் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருவே. இயேசு தேவா, கரங்களை அசைத்து ஓ என்னையே புதிய மாதத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வாசம் செய்யும் என்னை ஏற்றுக்கொள்ளோ, ஏற்றுக்கொள்ளோ என் இதயா வாசம் செய்யோ. கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. கர்த்தாவே உம் கரத்தில் நான் சொல்லுங்கப்பா, களிமண் போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உந்தன் இஷ்டம் போல் வானைந்திடோ, என்னை என்னாலும் நடத்திடும். உந்தன் இஷ்டம் இஷ்டம் போல் வணங்கி ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, உன் இஷ்டம் போல், உந்தன் இஷ்டம் போல் வணங்கிடும். ஹல்லேலூயா. உன் இஷ்டம் போல், உந்தன் இஷ்டம் போல் வணங்கிடும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உந்தன் இஷ்டம் போல், உந்தன் இஷ்டம் போல் வானைந்திடோ, என்னை என்னாலும் நடத்திடும். இயேசு தேவா, அர்ப்பணித்தே என்னையே அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய திரு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளோ, ஏந்திக்கொள்ளோ என் இதய வாசம் செய். என்னை ஏற்றுக்கொள்ளோ, ஏந்திக்கொள்ளோ என் இதய வாசம் செய்யோ. கரங்களை உயர்த்தி பாடுவோம். We worship you, Father. Worship you, Jesus. Worship you, Holy Spirit. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான்.
நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். அப்பா உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே. சொல்லுங்கப்பா, உம்மை தான் நான் நேசிக்கிறேன், உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. சொல்லுங்க, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. தகப்பனே, இந்த புதிய மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குயவனுடைய கையில் களிமண் இருக்கிறது போல இந்த புதிய மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்படி வணைய விரும்புகிறீரோ, என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே செய்ய ஆயத்தமாக இருக்கிறீரோ எல்லாவற்றையும் நீர் செய்து முடிப்பீராக ராஜா. ஆண்டவரே, நீர் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன், மேன்மைக்கு ஏதுவாய் வணைகிற தேவன், எங்களை உயரத்திற்கு நேராய் அழகுபடுத்துகிற தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதத்துக்கு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வணையும், நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் நாள் காலை அதிகாலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இன்ப இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே தொடர்ந்து நாம் ஆராதனைகளிலே பங்கு பெறுவது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட ஒரு நாள் நமக்கு கிடைக்காது. எனவே இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களையும் அதிக அதிகமாய் அவர் ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய ஆராதனைகள் எல்லா ஆராதனைகளையும் தேவன் நிச்சயமாகவே மிகவும் அற்புதமாய் கர்த்தர் நடத்தினார். ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்தார். எல்லாவற்றையும் கர்த்தர் சிறப்பாய் செய்து முடித்தார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கே நான் செலுத்த நான் விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம் எல்லாருக்கும் தெரியும். எனவே நாம் அதற்காக நாம் ஜெபிக்க நாம் அதிகமாய்
கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தேசம் ஒரு பெரிய ஒரு காரியத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. எனவே விசுவாசிகள் ஆகிய நீங்களும் நானும் தொடர்ந்து இந்த விஷயத்திற்காக நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எலெக்ஷன் நல்ல முறையிலே கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ஜெயத்தை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் தர வேண்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யணும். அதான் முக்கியமான காரியம். கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? அற்புதங்களை ஆண்டவர் செய்யணும். எனவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாம் எல்லாரும் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க நாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் நம்முடைய பிள்ளைகளுடைய ரிசல்ட் வருகிறது. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க. இன்றைக்கி எக்ஸாம் இருக்கிறது. எனவே தேவனுடைய கரம் இருந்து பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக எலெக்ஷனுக்காக நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் இருந்த வண்ணமாகவே நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்முடைய கரங்களை அப்படியே கொஞ்சம் வானத்திற்கு நேராக உயர்த்தி இந்த 2 குறிப்புக்காக மாத்திரம் நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் எடுத்து 2 நிமிஷம் எடுத்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவதாக எலெக்ஷனுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு கூட ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை என்ன செய்வார்? தருவார். இப்போ நம்ம தேசத்துக்கு சேமம் வர வேண்டும். அதுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளும் எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்படி அன்பாய் நான் கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமே. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. விசேஷமாக ஆண்டவரே கர்த்தாவே, எலெக்ஷனுக்காக நாங்கள் எல்லாரும் நாங்கள் இப்பொழுது கர்த்தாவே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. பாராளுமன்ற தேர்தலிலே கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. இந்த மாதத்திலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை போட போகிற ஒவ்வொரு ஓட்டிலும் ஆண்டவரை நல்ல ரிசல்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறும்படியாக நாங்கள் இப்பொழுது எல்லாரும் ஏகோபித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவனுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக ராஜா. ராஜாவை நியமிக்கிறவர் நீர், ராஜாவை தள்ளுகிறவர் நீர். எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ராஜா. ஆண்டவர், நாங்கள் ஜெபிப்பது எங்களுடைய கடமை. நாங்கள் எல்லாரும் ஏகோபித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்கள் தேசத்துக்கு சமாதானத்தை, எங்கள் தேசத்துக்கு இளைப்பாறுதலை, எங்கள் தேசத்துக்கு அமைதியை எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் கட்டளையிடும்படி நோக்கி நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. அதே போல எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர், இன்றைக்கு எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஞானத்தினால் கிருபையினால் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. எழுதின பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எல்லா காரியங்களையும் எங்களுக்கு ஜெயமாய் மாற்றும்படி நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் நம்முடைய விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அருமையான விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவருக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவிக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரம் பிள்ளைகளுக்கு துணையாய் நிற்கட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக ராஜா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை அவர் கர்த்தர் கேட்டிருக்கிறார். எனவே தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இப்பொழுது நாம் எல்லாரும் ஒரு விஷயம் மீண்டுமாக கண்களை மூடி இந்த புதிய மாதத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, தேவனுடைய வார்த்தைக்காக சகோதரி அவர்கள் விசேஷித்த ஜெபத்தை இப்பொழுது அவர்கள் ஏறெடுப்பார்கள். அவர்கள் ஜெபித்து முடித்த பிறகு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்து வந்த 3 மாதங்களில் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராய் இருந்தமைக்காக
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையாய் நடத்தினீரப்பா. ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்தி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த புதிய மாதத்தை உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், எங்கள் ஒவ்வொரு விசுவாச குடும்ப தலைவர்களுக்கு, தலைவிகளுக்கு, வாலிபர்களுக்கு, ஆண்டவரே, வாலிப பெண் பிள்ளைகளுக்கு, முதியோர்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுங்க. இந்த மாதம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, ஜனங்கள் ஒருவரை ஏமாற்றிக் கொள்வாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பின பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவே, இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. இந்த புதிய மாதத்துக்கு வேண்டிய பலன், ஜீவன், சுகம், பாதுகாப்பு, சரியான வருமானங்கள், சரியான வியாபாரங்கள், ஆண்டவரே நல்ல வேலைகள், ஆண்டவரே நல்ல நல்ல சுப காரியங்கள் குடும்பங்களிலே நடக்க இயேசுவின் நாமத்திலே நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் இணைந்து ஏகோபித்து நாங்கள் ஒரே மனதோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களுடைய விசுவாச குடும்பங்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இப்பொழுது தேவனுடைய வீட்டிலிருந்து நன்மையும் கிருபையும் பின்தொடர்ந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வல்லமை ஊடுருவி செல்லட்டும் ஐயா. ஆண்டவரே, தூரத்தில் இருக்கிறாங்க, சமீபத்தில் இருக்காங்க, எல்லா இடங்களுக்கும் ஆண்டவரே, பாறையில் இருக்காங்க, எல்லா இடங்களுக்கும் வல்லமை பாய்ந்து போகட்டும் ஐயா. பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதித்து சுகத்தோடு பலத்தோடு பாதுகாப்போடு கூட கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, டிவியில பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் எங்களோடு கூட இணைந்து இப்பொழுது இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தில் என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, எதை பெற்றுக்கொள்ளும்படியாக, எதை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்தந்த காரியத்திலே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறீரப்பா. பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்ள போகிறார்களப்பா. பிள்ளைகள் அதை காண போகிறார்களப்பா. இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதமாய், ஒரு வெற்றியின் மாதமாய், ஒரு சமாதானத்தின் மாதமாய், மகிமையான ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த காலை ஆசீர்வாத தியான வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விஷயம் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஏப்ரல் மாதத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது தேவன் கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் நமக்கு அவர் தருகிறார். சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அவரே தஞ்சமானவர். கடைசி பகுதியை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு தருகிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இப்படி சொல்லலாமே, நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே எனக்கு தஞ்சமானவர். சொல்லுங்க, ஒரு 3 முறை சொல்லுங்களேன். அவரே எனக்கு தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே எனக்கு தஞ்சமானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. வாழ்க்கை என்கின்ற பயணத்திலே பலவிதமான காலங்களை நாம் கடந்து செல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமையாயிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காலங்களை நாம் நிச்சயமாய் கடந்துதான் செல்ல வேண்டும். இப்படி கடந்து செல்கிற ஒரு சூழலின் நடுவிலே எனக்கு யார் தஞ்சம், எனக்கு யார் அடைக்கலம் என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய மனதிற்குள் எழும்பும். எனவேதான் திருமண வைபோகங்களிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் திருமணத்தில் இணைக்கப்படுகிற தம்பதிகளை பார்த்து சொல்லக்கூடிய வாக்குறுதிகள், திருமணம் என்று சொல்லும் பொழுது, குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது எப்பொழுதுமே நாம் நினைத்து விடக்கூடாது, நமக்கு எப்பொழுதும் ரெட் மேட் போடப்பட்டிருக்கும்,
நமக்கு பின்பதாக 4-5 பிள்ளைகள் நம்முடைய ரீத் வேலை சுமந்து கொண்டு வருவார்கள் என்று நாம் எப்பொழுதுமே இதுதான் என் வாழ்க்கை என்று என்ன செய்யக்கூடாது, நாம் நினைத்து விடவே கூடாது. எனவே வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, எனவே தான் ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் கர்த்தர் நம்மை வைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்று ஊழியர்கள் உடன்படிக்கை வாக்குறுதியை சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கையின் பயணங்களிலே நாம் கடந்து செல்ல வேண்டிய சில காலங்கள் நமக்கு நிச்சயமாய் உண்டு. காலங்கள் எவ்விதமாய் இருக்கிறதோ, மழைக்காலங்கள் வருகிறது, பனிக்காலங்கள் வருகிறது, வெயில் காலங்கள் வருகிறது, மழைக்காலங்கள் வருகிறது. காலங்கள் எப்படி மாறுகிறதோ அவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நிச்சயமாக என்ன செய்யும், காலங்களை நாம் கடக்க வேண்டியது மிக மிக அவசியம்தான். கடக்காமல் யாரும் போகவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு காலம் இருந்தது. ஊழியத்திற்கென்று ஆண்டவர் அவரை சில காலங்கள் வைத்திருந்தார். ஆனால் சில காலங்களில் அவர் பாடுபட வேண்டிய ஒரு காலமும் இருந்தது. அவர் மரிக்க வேண்டிய ஒரு காலம் இருந்தது. அவர் உயிரோடு கூட எழும்பி வரக்கூடிய ஒரு காலம் இருந்தது. எனவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற சில காலங்கள், இதுதான் எனக்கு நிரந்தரம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. கர்த்தர் காலங்களை அவர் மாற்றுகிறவர், சமயங்களை அவர் மாற்றுகிறவர், காரியங்களை அவர் மாற்ற அவரால் முடியும் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். எனவே என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா, என் குடும்பத்தின் நிலைமை இவ்வளவுதானா, 3 மாதத்தை நாங்கள் முடித்து விட்டும் இன்னும் ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதங்கள் எனக்கு இல்லை, வியாபாரத்தில் இல்லை, குடும்பத்தில் இல்லை, பிள்ளைகள் மத்தியில் இல்லை என்கின்ற ஒரு கேள்விக்குறி உங்கள் மனதிற்குள் இருக்கலாம். இன்னைக்கு தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நெருக்கப்படுகிற காலங்களிலே சொல்லுங்கள், அவரே எனக்கு தஞ்சமானவர். எனவேதான் நீதிமொழியிலே பக்தன் விதமாய் சொல்லுகிறார், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி அவன் சுகமாயிருப்பான். தாவீது சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே அவன் தங்குவான். அதே தாவீது சொல்லுகிறார், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை இக்கட்டுக்கு என்னை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீர். தாவீதினுடைய அனுபவம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். எனவே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நெருக்கப்படுகிற காலங்களிலே நீங்கள் யாரை தஞ்சமாய் கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தரே எனக்கு அவர்தான் தஞ்சம். வாழ்க்கையின் பயணங்களிலே கர்த்தர் நம்மை எவ்விதமாய் நடத்தினாலும், எந்த சூழ்நிலை நாம் சென்று கொண்டிருந்தாலும் சொல்லணும், எனக்கு யார் தஞ்சம் என்றால் எனக்கு கர்த்தரே தஞ்சம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. காலையில நல்ல உற்சாகமாயிருங்க. அவரே எனக்கு தஞ்சம். அவ்வளவுதாங்க இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன? அவரே எனக்கு தஞ்சம். அவரை பிடிச்சிங்க போதும், உங்களை கர்த்தர் அற்புதமா என்ன செய்வார்? அவர் நடத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 4:8, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, நாங்கள் ஒடுங்கி போவதே இல்லை, கலக்கம் அடைந்தும் நாங்கள் கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, நாங்கள் மனம் முறிவடைவதே இல்லை. நீங்கள் நன்றாக வாசித்து பார்க்கும் பொழுது பகுதிகளை பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதே இல்லை. என்ன ரகசியம் என்றால், கர்த்தர் எங்களுக்கு யாரா இருக்காரு? எங்களுக்கு அவர் தஞ்சமா இருக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு தஞ்சமா இருக்கிறபடியால் எங்களை சுற்றிலும் எப்படிப்பட்ட நெருக்கங்கள், மன முறிவுகள் வந்தாலோ நாங்கள் எதையும் குறித்து என்ன செய்ய மாட்டோம் என்றால், நாங்கள் கலங்கவே மாட்டோம். ஏனென்றால் அவர் எங்களுக்கு யாரா இருக்கிறார் என்றால் தஞ்சமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு அவர் தஞ்சம், என் குடும்பத்திற்கு அவர் தஞ்சம், என் பிள்ளைகளுக்கு அவர் தஞ்சம், என் ஊழியத்திற்கு அவரே தஞ்சம். நெருக்கம் வரும், இயேசு சொல்லிவிட்டார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப ஜெயித்த கிறிஸ்து என் கூட இருக்கிறார்.
நெருக்கத்தை கண்டு நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உபத்திரவத்தை கண்டு நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் உலகத்தில் வாழுகிறபடியால் உலகத்துக்குள் சில சம்பவங்கள் சம்பவிக்கும், அதை நான் நிச்சயமாய் கடந்து போய்தான் ஆக வேண்டும். எப்பொழுதுமே என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. வாழ்க்கையின் பயணங்களில் சில மாற்றங்கள் நமக்கு உருவாகும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், எனக்கு கர்த்தர் தான் எனக்கு தஞ்சம். சொல்லுங்கள், கர்த்தர் தான் எனக்கு தஞ்சம். எனவேதான் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதேயுங்கள். இவங்க தான் தஞ்சம், அவங்க தான் தஞ்சம் என்று நம்முடைய மனதிற்குள் எண்ணங்கள் வரவே கூடாது. முதலாவது எனக்கு தஞ்சம் யாருன்னா, முதலாவது கர்த்தர், ரெண்டாவது தான் மற்ற காரியங்கள். முதலாவது யார் நமக்கு தஞ்சம்? அவர் தான் தஞ்சம். அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள், அவர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய அநேக காலங்கள் இருக்கிறது. 2 பரிசுத்தவான்கள் சந்தித்த காலங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்லி, நாமும் அந்த காலத்திற்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம், கடந்து போயிருக்கலாம். அதை கர்த்தர் மாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். முதலாவதாக நாம் பார்ப்போம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நான் எடுத்து வைத்திருந்தேன். ஆனால் நேற்று தினத்தில் தம்பி இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என் உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் பேசினார். இந்த வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? உறுதிப்படுத்துகிறேன். என்ன நான் பேச வேண்டுமோ அந்த காரியத்தை உங்களுக்கு நேற்றே கர்த்தர் என்ன செய்துட்டார்? தெளிவாய் பேசி முடிச்சிட்டார். இதுதான் வாக்குத்தத்தம். இங்கு நாம் கவனிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். தாவீது சொல்கிறார், நான் மிகவும் மிகவும் நெருக்கப்பட்டேன். இது என்ன காலம் என்று சொன்னால், மன சோர்வின் காலம். நான் மிகவும் நெருக்கப்பட்டேன். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை சொல்லுங்கள் திடப்படுத்திக் கொண்டான். மன சோர்விலும் தாவீது செய்த காரியம் என்ன? தன்னை அவன் திடப்படுத்திக் கொண்டான். என்ன ரகசியம் என்றால், அவரே எனக்கு தஞ்சம். சூழ்நிலைகள் என்ன? தன்னோடு கூட இருந்த 600 போர் வீரர்கள், அவருடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள், அவர்களுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களை அமலேக்கியர் வந்து என்ன செய்து விட்டார்கள் என்றால், கொள்ளையடித்து கொண்டு போயிட்டார். தாவீதை இவர்கள் 100க்கு 100 நம்பினார்கள். தாவீது மேல் அவ்வளவு கரிசனையோடு, தாவீதின் மேல் அவ்வளவு வைராக்கியத்தோடு வாழ்ந்த இந்த யுத்த வீரர்கள் இப்பொழுது இவர்கள் இந்த இடத்தை விட்டு இவர்கள் கடந்து வேறு தேசத்திற்கு சென்று யுத்தம் செய்வதற்காக புறப்பட்டு யுத்தத்தை முடித்துவிட்டு மீண்டும் திரும்பி வருகிற பொழுது நடக்கிற சங்கதி என்னவென்றால், தங்கள் வீடுகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருப்பதை கண்டு அவர்கள் எல்லாரும் என்ன செய்துட்டாங்கன்னா, மிகுந்த மன சோர்வு அடைந்துட்டாங்க. மன சோர்வின் காலம் இதுதான் நமக்கு வரவே கூடாது. மன சோர்வு மாத்திரம் வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை என்ன செய்வோம்? நம்ம இழந்திடுவோம். இதற்கு ரகசியம் என்னவென்றால், பொல்லாத பிசாசானவர் நமக்குள் கொண்டு வந்து போடுவது மன சோர்வு. நம்முடைய மனம் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே திடமாயிருக்க வேண்டும். மனது சரியில்லை என்றால் வாழ்க்கையை போச்சு, அவ்வளவுதான். நம்முடைய மனமானது திடமாயிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் நிறைவேறும். இங்க நாம் கவனிக்கிறோம், தாவீது மிகவும் என்ன செய்யப்பட்டான்? நெருக்கப்பட்டான். ஜனங்கள் நிமித்தம்,
அது உண்மை. ஏனென்றால் ஜனங்கள் தாவீதை நம்பினார்கள். ஆனால் இப்பொழுது முற்றிலுமாய் இழந்து விட்ட பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லாரும் தாவீதுக்கு விரோதமாக என்ன செய்றாங்கன்னா எழும்புகிறார்கள். அதே அதிகாரம் 1 சாமுவேல் 30:7 கொஞ்சம் நீங்க வாசித்து பாருங்களேன். 30:7. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஏபோத்தை என்னிடத்திலே கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தாவீதினிடத்திலே ஏபோத்தை என்ன செய்கிறார்கள்? கொண்டு வருகிறார்கள். நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், மன சோர்வின் காலங்களிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏபோத்தை அணிந்து கொள்ளுங்கள், ஏபோத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏபோத்தினுடைய அனுபவம் என்ன? ஏபோத் என்று சொல்லும் பொழுது நேற்று நாம் கவனித்தோம், அவர்தான் உயிர்த்தெழுந்த இயேசு. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்து உங்கள் மனதை செலுத்தி முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய மன சோர்வை கர்த்தர் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். குடும்பத்தை குறித்த மனசோர்வு, பிள்ளைகளை குறித்த ஒரு மனசோர்வு, எதிர்காலத்தை குறித்த ஒரு மனசோர்வு, வியாபாரத்தை குறித்த ஒரு மனசோர்வு, குடும்பத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சில காரியங்களை குறித்ததான ஒரு மன சோர்வு நம்முடைய வாழ்க்கையிலே வரும். நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் யாரா இருந்தாலும் எல்லாருக்குள் வரக்கூடியது மன சோர்வு. இந்த சோர்வு தான் தேவ மனிதனாகிய எலியாவுக்கும் வந்தது. அந்த மனசோர்வு வந்தவுடன் எலியா சொன்ன வார்த்தை என்ன? போதும் ஆண்டவரே, என் ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளும். முந்தின அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்தான், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினான், பலியை பட்சித்தது, அற்புதங்களை செய்த எலியாவின் வாழ்க்கையில் வந்த சம்பவம் என்னவென்றால் மன சோர்வு. சில நேரத்தில் நல்லா இருப்போம், மனதுக்குள்ள என்ன வந்துடுன்னா ஒரு சோர்வு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், படுத்துருவோம், யாருக்கிட்டையும் பேச மாட்டோம், முகத்துக்குள்ள ஒரு சோகம், சாப்பிட பிடிக்காது, வெளியே போக பிடிக்காது, ஏதோ நம்முடைய மனசுக்குள்ள ஒரு குழப்பமாகவே இருந்து கொண்டிருக்கு. இதான் மன சோர்வு. இந்த சோர்வு நம்முடைய வாழ்க்கையில வரவிடாதபடிக்கு நீங்கள் என்ன தரித்து கொள்ள வேண்டும்? ஏபோத்தை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? எதை தரித்து கொள்ளணும்? ஏபோத். ஏபோத் இன்னும் நீங்கள் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்திலே உங்களை தரித்து கொண்டு அமர்ந்துருங்க, அவ்வளவுதான். அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சகல விதமான சோர்வின் காலத்தை கர்த்தர் மாற்ற அவரால் முடியும். சொல்லுங்கள் ஆமென். எனவேதான் இயேசு சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் சோதனைக்காரன் வருகிறான். சோதனைக்காரனுடைய வேலை என்னவென்றால் சந்தோஷமாயிருக்கிறவுடைய சமாதானமாயிருக்கூடிய வாழ்வில் எதை கொண்டு வந்து விதைப்பான் என்றால் சோர்வின் விதையை விதைச்சிருவான். நல்ல உற்சாகமா இருப்பான். நேற்று நல்லா இருந்திருப்பாங்க, இன்னைக்கு டல்லா இருப்பாங்க. ஏனென்றால் இது யாருடைய வேலை? பிசாசனுடைய வேலை. சத்துருவான் எப்படியால் ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்து போட்டு நம்முடைய மனதை அவன் சோர்வடைய செய்வான். எனவேதான் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி நாங்கள் போகவே மாட்டோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நம்ம எல்லாருக்கும் மாம்சமான சரீரம், உலகத்தில் நாம் வாழுகிறோம். சோர்வே வராது என்று நான் சொல்ல மாட்டேன். இயேசுவுக்கு என்ன வந்தது? சோர்வு வந்தது. யார் வந்து இயேசுவை பலப்படுத்தியது? வானத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து இயேசுவை என்ன செய்தான்? பலப்படுத்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வரும் பொழுது நீங்கள் சோர்ந்து விடாமல் எதை தரித்துக் கொள்ளுங்கள்? ஏபோத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்கள், என்ன தரித்துக் கொள்ளணும்? ஏபோத்தை தரித்துக் கொண்டு முழங்கால் போட்டுருங்க, அவ்வளவுதான். அந்த சோர்வை மாற்ற என் தேவனால் முடியுமா? முடியாதா? நிச்சயமாய் முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் தேவன் என் சோர்வை மாற்ற அவரால் முடியும். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், என் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் அவர் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க,
மன தைரியமாயிருங்கள். தேவனுடைய ஆவியானவர் இன்று இந்த காலங்களில் உங்களோடு கூட அவர் பேசுகிற ஒரு வார்த்தை, நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே உங்களுக்கு யாராயிருக்கிறார் என்றால் தஞ்சமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அவர் நமக்கு இந்த மாதத்தில், ஏப்ரல் மாதத்திலே யார் உங்களுக்கு தஞ்சம்? கர்த்தரே தஞ்சம். அல்லேலூயா சொல்லலாமா? காலங்கள் மாறலாம். இன்னைக்கு ஒரு காலம், நாளை காலங்கள் மாறி 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 போயிட்டே இருக்கும். அதை குறித்து நீங்க கவலைப்படாம உங்க தஞ்சத்தை எங்க வச்சிருங்கன்னா கர்த்தர் மேல வச்சிருங்க. கர்த்தர் மேல உங்க தந்தத்தை நீங்க வச்சிட்டீங்கன்னா போதும். நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஒரு நாளும் அவர் சோர்வுக்குள்ளாக இடமே கொடுக்கவே மாட்டார். எனவே தான் நடந்த காரியம் என்ன? 1 சாமுவேல் 30:19 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஏபோத்தை தரித்து கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கை நடந்த காரியம் என்ன? வாசிங்கள். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலையும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல், எல்லாரும் சொல்லுங்கள், ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது என்ன செய்தார்? திருப்பிக் கொண்டான். எப்பொழுது திருப்பிக் கொண்டான்? ஏபோத்தை அவன் அணிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்தவுடனே நடந்த காரியம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். தேவ சமூகத்திலே நாம் தரித்திருக்கும் பொழுது, கடந்த 7 நாட்கள் அவருடைய சமூகத்தில் உபவாசித்து நாம் ஜெபித்தோம். தேவன் நம்மோடு கூட அநேக காரியங்கள் என்ன செய்தார்? கர்த்தர் பேசினார். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய மன சோர்வின் காலங்களிலே அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்வார்? பேசுவார். கர்த்தர் பேசும் பொழுது தாவீது செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, நான் யுத்தத்திற்கு போகலாமா வேண்டாமா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், மகனே, முசுக்கொட்டையின் சத்தம் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும் பொழுது நீ புறப்பட்டு போ என்று ஆண்டவர் அவனோடு கூட தெளிவாய் கர்த்தர் பேசினார். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து போனபடியால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது, அவர்கள் எல்லாவற்றையும் திரும்ப என்ன செய்தார்கள்? திருப்பிக் கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமாய் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இந்த 3 மாதத்தில் என்னென்ன காரியத்தெல்லாம் நீங்க இழந்து போய் மிகுந்த நெருக்கத்தின் மத்தியில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இழந்து போன, உங்களை விட்டு கைவிட்டு போன சகல காரியங்களையும் இந்த ஏப்ரல் மாதத்திலே நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா மீண்டும் அதை திருப்பி கொள்ள போறீங்க. திருப்பி கொள்ளுவேன் சொல்றவங்க, விசுவாசம் உள்ளவங்க உங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது திருப்பி கொண்டான். தாவீதுடைய ஜனங்கள் சொன்னாங்க, நான் இவனை கல்லெறிந்து என்ன செய்ய வேண்டும்? கொன்று விட வேண்டும் என்று சொன்ன அவ்வளவு நெருக்கம். ஆனாலும் தாவீதுடைய வாழ்விலே தாவீது அணிந்து கொண்டது, அவன் ஏபோத்தை அணிந்து கொண்டு அமர்ந்தான். தேவ பிள்ளையே, உடைய குடும்பத்துக்குள் வருகிற சோர்வான நேரங்களிலே உபவாசத்தை போடுங்கள், ஜெபம் பண்ண விட்டு விடாதிருங்கள். உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்விலே கர்த்தர் அற்புதங்களை அவர் செய்யவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் எப்பொழுது நம்முடைய குடும்பத்திற்குள் அமலேக்கன் வருவார் என்று நமக்கு தெரியவே தெரியாது. எனவே அவனுடைய நோக்கம் மன சோர்வை கொடுக்கிறவன். ஆனால் தாவீது சொல்லுகிறார், எனக்கு நெருக்கப்படுகிற காலங்களிலே இயேசுனுக்கு யாரா இருக்கிறார் என்றார், அவரே எனக்கு அவர் தஞ்சமாயிருக்கிறார். எனவே தான் ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 40ஆம் அதிகாரம் 29, 31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவத்தை நல்லா நீ கவனிக்கணும். அந்த ஏபோத்தை நீங்கள் அணியும் பொழுது நடக்கிற சம்பவம் என்ன? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறார்? பலனை அவர் தருகிறார். பலன் கொடுக்கும் பொழுது சோர்வில் இருந்து அவன் வெளியே வருகிறான். சத்துவம் இல்லாதவனுக்கு அவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பலன் வேண்டுமா? சோர்வில் இருந்து வெளியே வருவதற்கு பலன் வேண்டுமா? ஏபோத்தை என்ன செய்யுங்கள்?
தரித்து கொள்ளுங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. இளைஞர் இளைப்படைந்து, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும், பாருங்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? ஏபத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு மகிமையை நீங்கள் பாருங்கள். தாவீது அணிந்து கொண்ட பிறகுதான் தாவீது சகலவற்றை என்ன செய்தான்? திருப்பிக் கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், சோர்ந்து போகிற உங்கள் வாழ்விலே அவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்னா பலனை தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய சோர்வின் காலங்களிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவருடைய சமூகத்திலே அமர்ந்து விடுங்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் எப்பொழுது திசை திரும்பும் என்று நமக்கு ஒன்றுமே தெரியவே தெரியாது. நன்றாய் போய்கொண்டிருக்கும் குடும்பம், நன்றாய் போய்கொண்டிருக்கும் ஊழியம், நன்றாய் போய்கொண்டிருக்கும் வியாபாரம் திடீரென்று என்னாகும் என்றால் இந்த அமலேக்கன் உள்ள வந்து என்ன செய்வான்? கலக்குவான். இந்த அமலேக்கனுக்கு மாத்த நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்றால் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் மேல நீங்க ரொம்ப கண்ணும் கரசனையா நீங்க காணப்படணும். அந்த அமலேக்கன் உள்ள வராதபடிக்கு நீங்கள் எப்பொழுதும் என்ன தரித்துக் கொள்ளுங்கள்? ஏபோத்தை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளும் பொழுது நீங்கள் அவனிடத்திலிருந்து ஜெயத்தை நீங்கள் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மன சோர்வு வந்துட்டா அவன் எப்படிப்பட்ட வீரனா இருந்தாலும் சரி, அவன் வாழ்க்கையில அவனால் எழும்பி நிற்கவே முடியவே முடியாது. இந்த தாவீது சாதாரணமான ஆள் இல்ல, ஒரு பெரிய பராக்கிரமசாலி. தாவீதோடு கூட சென்றவங்க பயங்கரமான பராக்கிரமசாலிகள். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில நடந்த சின்ன விஷயம் தான் அவனுக்கு என்னத்தை கொடுத்ததுன்னா ஒரு பெரிய மன சோர்வு. சகோதரிகளே, வாலிப தம்பி தங்கைமாரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நமக்கு கிடைக்கல, சில காரியங்கள் நடக்கல சொல்லி என்ன வரக்கூடாது? நம்முடைய வாழ்வில் மன சோர்வு வரவே கூடாது. கர்த்தர் அதின் காலங்களிலே எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்னா நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். நீங்க சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. இந்த சோர்வின் காலத்திலே நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்க. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? நான் பலன் கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவதாக இன்னொரு காலத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசியுங்கள் 2 நாளாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனம். 2 நாளாகமம் 33 11 12. ஆகையால் கர்த்தர் அசீரியர் ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இரண்டாவது என்ன காலம் என்று சொன்னால் உயர்வை இழந்த ஒரு காலம். உயர்வை, ஆசீர்வாதத்தை, மேன்மையை இழந்த ஒரு காலம். இவன் யார்? இவன் ராஜா. ராஜாவினுடைய வாழ்க்கையிலே யார் குறுக்கிட்டது என்றால் அசரிய ராஜா. நல்லா நீங்க கவனிக்க, நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுக்கு, ஆசீர்வாதத்திற்கு சில பிசாசு உள்ளே வந்து என்ன செய்வான்? குறுக்கிடுவான். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன பாருங்கள். 11ஆம் வசனம். 11 போடுங்க தம்பி. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து, பாருங்கள், மனாசே எங்க பிடிக்கிறாங்க? முட்செடியிலே பிடித்து 2 வெண்கல சங்கிலியினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். பாபிலோனுக்கு. யார் இந்த மனாசே என்றால் அவன் தேவனுடைய மனுஷன், ஒரு ராஜா.
ராஜாவினுடைய உயர்வை இழக்க சத்துருவானவன் கொண்டு வந்து போட்ட ஒரு பெரிய சதி திட்டம். மேன்மையாய் இருக்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், ராஜ்யங்களில் அவன் உயர்ந்திருக்கிறான். இந்த உயர்வுக்கு விரோதமாய் பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்தை கொடுக்கிறான், நெருக்கத்தின் காலம். அதுதான் உயர்வை இழந்து போகக்கூடிய ஒரு காலம். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எப்படி இருக்க நீங்க எச்சரிக்கையாய் நீங்க இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நான் நிற்பேன், நான் இதை செய்திருவேன், அதை பண்ணிடுவேன் என்று சொல்லி நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால் மிகவும் கவனமா இருக்க வேண்டும். இந்த மனாசே சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல, ஒரு ராஜாவா இருந்த பொழுதிலும் அந்த ராஜாவுக்கு விரோதமாய் அசரிய ராஜா எழும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான், நம்முடைய குடும்பங்களிலும் அப்படிதான், நம்முடைய வியாபாரங்களிலும் அப்படிதான், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்முடைய உயர்வை சில ஆட்கள் பார்க்க அவர்களால் என்ன செய்ய முடியாதுன்னு பொறுக்க முடியாது. நம்முடைய ஆசீர்வாதங்களை பார்க்க சில நபருக்கு பிடிக்காது, நம்முடைய மேன்மையை பார்க்க சிலருக்கு பிடிக்காது. எனவே இப்படிப்பட்ட நபர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்னவென்றால் இவர்கள் நம்மை என்ன செய்வாங்கன்னா நம்முடைய ஆசீர்வாதத்தை உயர்வை இழக்கத்தக்கதாக நமக்கு சில நெருக்கங்களை கொண்டு வந்து போடுவாங்க. ஆனாலும் இந்த மனாசே செய்த காரியம் என்னவென்றால் நெருக்கப்படுகிற காலங்களிலே மனாசே யாரை தேடினான் என்றால் கர்த்தரை தேடினான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் உயர்வையோ உங்களுடைய குடும்பத்தின் உயர்வையோ பிள்ளைகளுடைய உயர்வையோ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களையோ யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வாக்குத்தத்தம், உங்கள் ஆசீர்வாதங்களை தடை செய்ய ஒருவனாலும் முடியவே முடியாது. அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமாய் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கிறார், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் இருக்கிறார். அருமையான ஒரு சகோதரி நம்முடைய நிகழ்ச்சியை டெலிவிஷனில் பார்த்துவிட்டு தூரத்தில் உள்ள ஒரு அன்பு சகோதரி தொலைபேசி மூலமாக என்னோடு கூட தொடர்பு செய்து ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க. ஐயா, நான் வியாபாரம் பண்ணுறேன் ஐயா, என்னுடைய வியாபாரத்துக்கு விரோதமாக அநேக காரியங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. எனவே நான் தான் முதல்ல கடை வச்சேன், ஆனால் இன்றைக்கு எனக்கு கடையை சுற்றி 10 கடை வந்தாச்சு ஐயா, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, வியாபாரத்திற்கு போகும் மனசில் இல்லை, ஏதோ ஒரு சோர்வு என் வாழ்வில் தட்டி கொண்டு எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அம்மா, உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். 10 கடை இல்லை, எத்தனை கடை வரட்டும், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. கர்த்தர் கொடுத்த கடை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு. அதுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் அது வாய்க்காது. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்களை கர்த்தர் ஆசீர்வாதம். அதே போல அங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை என்ன செய்வார், ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை கர்த்தர் உயர்த்துவார், வியாபாரங்களை கர்த்தர் உயர்த்துவார், நீங்கள் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் உயர்த்துவார், உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் உயர்த்துவார். கவலைப்படாதீங்க. என் கூட யார் இருக்கானா, கர்த்தர் இருக்க. அவரே எனக்கு யாரா இருக்கார், எனக்கு அவரே தஞ்சம், அவரே எனக்கு அடைக்கலம், எனக்கு அவரே அரணா இருக்கிறார். என்னதான் சதி திட்டங்கள், என்னதான் குளறுபடிகள், என்ன காரியங்களை பண்ணினாலோ இந்த மனாசே செய்த காரியம் என்னவென்றால் அவன் தேவனாகிய கர்த்தரை தேட தன்னை என்ன செய்தான், தாழ்த்திட்டான். அவ்வளவுதாங்க. உயர்வு இழந்து போறீங்களா, அந்த நேரத்தில் மனசோர்வு வரலாம். அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உங்களை என்ன செய்யுங்கள், தாழ்த்துங்கள். 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது மனாசேயை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. பாருங்கள், 33:1. மனாசே ராஜாவாகிற போது, மனாசே ராஜாவாகிற பொழுது 12 வயதா இருந்து. எத்தனை வயசுங்க? 12 வயதிலே அவன் யாராக மாறிட்டான, ராஜா.
55 வருஷம். பாருங்க, 12 வயசுல ராஜாவா மாறி எத்தனை வருஷம் ஆளுகை செய்கிறான்? 55 ஆண்டுகள் எருசலேம் என்ன செய்தான்? அரசாண்டான். வயிறு எரிச்சல் வரதானே செய்யும். எத்தனை வயசுல வந்துட்டான்? 12 வயசுல வந்துட்டான். எத்தனை வருஷம் ஆளுகை செய்யறான்? 55 வருஷம் ஆளுகை செய்யறான்னு விடவே கூடாது. எனவேதான் அந்த ஆசிரியர் ராஜா இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்வின் உயர்வை பார்த்து சில ஆட்களுக்கு என்ன செய்யாது? பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே எங்க விசுவாசிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே விசுவாச குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. 3 மணிக்கு எழும்புகிறோம், 4 மணிக்கு எழும்புகிறோம், சமூகத்துக்கு ஓடி வருகிறோம், ஆண்டவரை பார்த்து கதறுகிறோம். எங்க கையில தந்திருக்கிற விசுவாச குடும்பங்கள் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆசீர்வாதமா இருக்கணும்பா. எங்க ஜெபத்தை மீறி பிசாசு வந்துட முடியுமா? குடும்பத்துக்கு விரோதமா எழும்ப முடியுமா? வியாபாரத்துக்கு விரோதமா எழும்ப முடியுமா? ஒரு காலம் முடியாது. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். மனாசை அழைத்தவர் உண்மை உள்ளவர். மனாசை அவன் தடம் புரண்டது உண்மைதான். ஆனாலும் அவன் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை என்ன செய்தான்? தாழ்த்தினபடியால் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வாழ்விலே அவனுக்கு என்ன கொடுத்தாருன்னா ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உங்களுக்கு எனக்கும் தேவை தேவ பிள்ளைகளே, உயர்வு இருக்கும் பொழுது, உயர்வு வரும் பொழுது நமக்கு தேவை மன தாழ்மை. இந்த மனத்தாழ்மை உங்களுக்குள் இருக்கும் என்றால் உங்களை தேடி ஐஸ்வர்யம் வரும், உங்களை தேடி மகிமை வரும், உங்களை தேடி ஜீவன் உங்களுக்கு உண்டாகும். வாசிக்க கேட்போமா? நீதிமொழியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழி 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுதலுக்கும் வரும் பலன். நல்ல கவனிங்க, எதுக்கு பலன் வருது? தாழ்மைக்கு. 2வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு வரக்கூடிய பலன் என்ன? நன்மை என்ன? என்ன வருது? நன்மை என்ன வருதுங்க? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. போதுமே, இதுதான் உயர்வு. முதல்ல என்ன வேணும்? ஐஸ்வர்யம். 2வது என்ன வேணும்? மகிமை. 3வது என்ன வேணும்? ஜீவன். இந்த தாழ்மை இவனுக்குள் வந்தபடியால் தேவனாகிய கர்த்தர் இழந்து போன ஆசீர்வாதங்களை மீண்டும் அவன் என்ன செய்தான் என்றான்? பெற்றுக்கொண்டான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை நீங்க என்ன செய்திருக்கலாம்? இழந்திருக்கலாம். இது ஒரு இழப்பின் காலமாக இருக்கலாம். ஆனால் இந்த இழந்த காலத்திலே நீங்க சொல்லணும், அவரே எனக்கு தஞ்சம். ஐயோ பயிர்ச்சேன்னு சொல்லக்கூடாது. எங்க போச்சு? அத கர்த்தரிடத்துல சொல்லுங்க. எங்க விட்டீங்க? அதை கர்த்தரிட்ட சொல்லுங்க. தெய்வ மனுஷன் சொன்னான், ஐயா நான் இரவலாய் வாங்கின கோடாரி இப்பொழுது எங்க விழுந்து போச்சு? தண்ணிக்குள்ள விழுந்து போச்சு. ஊழியக்காரர் கேட்கிறார், எங்கே விழுந்தது? அவ உடனே சொல்லுகிறான், இங்கேதான் விழுந்து. சொன்ன உடனே அந்த தெய்வ மனிதன் ஒரு கொப்பை வெட்டி அங்க போடுறான். இரும்பு கோடாரி என்ன செய்தது? மேல அப்படியே மிதந்து வருகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. என் தேவன் நேற்றும் என்றும் அவர் மாறாதவராயிருக்கிறார். ஐஸ்வர்யத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், மகிமை இழந்திருக்கலாம், ஜீவனை இழந்திருக்கலாம். அவைகளை மீண்டும் திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? தாழ்த்துங்கள். தாழ்த்தின பணம் தானா வரும், மகிமை தானா வரும், ஜீவன் தானா வரும். எல்லாம் நம்ம தேடி என்ன செய்யும்? வந்துட்டு என்ன வேணும் நமக்குள்ள? மன தாழ்மை. இந்த மனத்தாழ்மை நமக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பார். மனத்தாழ்மைக்கு ஆப்போசிட்டை பாருங்க. 29ஆம் நீதிமொழி 29-23 வாசி பாருங்க. 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மனத்தாழ்மைக்கு ஆப்போசிட்டை பாருங்களேன். மனுஷனுடைய அகந்தை இதான் பெருமை. அவனை தாழ்த்தும். மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். சொல்லுங்கள், என்ன அடைவான்? கனம். அதான் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனை அடைவான். யார் அடைவான்? மன தாழ்மை. மனாசை என்ன செய்தார்? கர்த்தருக்கு முன்பதாக தன்னை அவர் தாழ்த்தினபடியால் தேவனாகிய கர்த்தர்
தம்முடைய தாசனாகிய மனாசையை கர்த்தர் உயர்த்தினது போல உங்கள் வாழ்விலே இழந்து போன எல்லா காரியங்களையும் நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொண்டு உயர்வை அடைய தேவன் நிச்சயம் உங்களுக்கு என்ன செய்வார்? அனுக்கிரகம் பண்ணுவார். எனவே என் வாழ்க்கையில் என்ன காலங்கள் வந்தாலும் அதை குறித்து நான் கவலையே பட மாட்டேன். எனக்கு இயேசு யாரா இருக்கிறார்னா அவரே எனக்கு தஞ்சமா இருக்க. அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களை நேசிப்பாங்க, உங்களை என்ன செய்வாங்க? நாளைக்கு நேசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்கள்கிட்ட அன்பு பாராட்டுவாங்க, நாளைக்கு உங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க? அன்பு பாராட்ட மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில பல காலங்கள் அப்படியே மாறி 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 வரும். அதனால நம்ம அப்படியே சோர்ந்து போகாம நீங்க யாரை தஞ்சமா வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவரை தான் தஞ்சம். அவர் தான் நமக்கு தஞ்சம். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், இக்கட்டு காலத்திலே அவரே எனக்கு யாரா இருக்கிறார் என்றார்? அடைக்கலமா இருக்கிறார். அருமையான மோசே சொல்கிறார், அநாதி தேவன் எனக்கு யாரா இருக்கிறார்? அடைக்கலமா இருக்கிறார். இக்கட்டிலே மனுஷனுடைய உதவி நமக்கு எப்படி இருக்கிறது? விருதாவா இருக்கிறது. எனவே இந்த அருமையான காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற அருமையான ஒரே ஒரு வாக்குத்தத்தம், நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தர் நமக்கு யாரா இருக்கிறார்? தஞ்சமா இருக்கிறார். என்னென்ன காலத்தை நாம் சந்திக்க வரும்? முதலாவதாக மன சோர்வின் காலம். அதை மாற்ற அவரால் முடியும். எதை அணிந்து கொள்ளுங்கள்? ஏபோத்தை அணிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது என்ன காலம்? உயர்வை இழக்கக்கூடிய காலம் வரும். அப்பொழுது எதை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள்? மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரே உங்கள் வாழ்வில் யாராயிருப்பார் என்றால் உங்களுக்கு அவர் தஞ்சமாயிருப்பார். நம்ம எல்லாம் எழும்பலாமா? கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Thank you Lord. Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் ஒரு 2-3 நிமிஷங்கள் நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து இந்த மாதத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நெருக்கப்படுகிற காலங்களிலே எனக்கு ஆண்டவர் யாராயிருக்கிறார் என்றால் எனக்கு அவரே தஞ்சமாயிருக்கிறார். தஞ்சமாயிருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன காலம் வரக்கூடாது? மன சோர்வின் காலம் வரக்கூடாது. போன மாதம் வந்தது உண்மை. போன மாசத்துல நிறைய நேரத்தில் நான் எப்படி ஆயிட்டேன்னா மன சோர்ந்து போயிட்டேன் ஐயா. போன மாதத்தினுடைய வாழ்விலே அநேக ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? இழந்துட்டேன். என்னை தேடி வந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன். என் கையில் இருந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன், உண்மை. ஆனால் இந்த மாதத்திலே ஒரு தீர்மானம் நான் பண்ணுகிறேன். எப்படிப்பட்டதான காலத்திற்குள் நான் கடந்து சென்றாலும் எனக்கு கர்த்தர் யாராயிருப்பார் என்றால் அவரே எனக்கு தஞ்சமாயிருப்பார். சகோதரி நீங்க சொல்வீங்களா? சகோதரன் நீங்க சொல்வீங்களா? தம்பி தங்கச்சி நீங்க சொல்வீர்களா? எனக்கு ஆண்டவர் தான் எனக்கு தஞ்சம்பா. என் வாழ்க்கையில் என்ன காலங்கள் வந்தாலும் பரவாயில்லை, அதை நான் எதிர்கொள்ள நான் எப்பொழுதும் எப்படி இருக்கேன்? நான் ஆயத்தமா இருக்கிறேன். வந்துட்டேன் உலகத்தில். உலகத்தில் நான் தாயின் வயிற்றிலிருந்து நான் பிறந்துட்டேன், வந்தாச்சு. என்னை ஆண்டது உலகத்தில் வைக்கிற நாட்கள் வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பல காலத்தை நிச்சயமா நான் சந்திக்க வேண்டியது உண்டு. சந்திச்சு தான் ஆகணும், கிராஸ் பண்ணி தான் ஆகணும், கடந்து போய் தான் ஆகணும், இல்லைன்னா முடியாது. எந்த காலத்துக்குள் என்னை நடத்தினாலும் எனக்கு யார் தஞ்சம் என்றால் எனக்கு நீர்தான் தஞ்சம். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியே உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. 2 நிமிஷம் நான் முடிக்க போறேன். 2 நிமிஷம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தான் சொல்ல, ஆண்டவரே என்னை எந்த வழியில் நடத்தினாலும் நீர் எனக்கு யாராயிருக்கிறீர்? நீர் எனக்கு தஞ்சமா இருக்கிறேன். என் குடும்பத்தை நீ நடத்தீர் ஆண்டவரே, எனக்கு நீர் தஞ்சமா இருக்கிற ராஜா. மன சோர்வின் காலங்களிலே, உயர்வை இழந்த காலங்களிலே ராஜா, எந்தெந்த காலத்திற்குள்ள நான் கடந்து போனாலும் நான் எதையும் குறித்து நான் பயப்பட மாட்டேன், எதையும் குறித்து நான் கலங்க மாட்டேன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடியவன் சுகமாயிருப்பான் என்று சொன்னது போல உம்முடைய நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன். நீர்தான் எனக்கு தஞ்சம், நீர்தான் எனக்கு தஞ்சம். சொல்லுங்கள், நீர்தான் எனக்கு தஞ்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மனதை சோர்வடைய செய்யக்கூடிய சில காரியங்கள் சம்பவங்கள் சம்பவிக்கலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகிற உங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார். சத்துவமற்றிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே நீர் என்னை நடத்துவீராக, என் குடும்பத்தை நடத்துவீராக, என் வியாபாரத்தை நடத்துவீராக, என்னுடைய ஊழியத்தை நடத்துவீராக, எனக்கு உண்டான காரியங்களை நீ நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய கரத்தை உம்முடைய கையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்தி செல்வீராக, நீர் எங்களை நடத்தி செல்வீராக. ஹல்லேலூயா. இந்த மாதத்திற்கு வேண்டிய நன்மைகள், இந்த மாதத்திற்கு வேண்டிய சுகம், இந்த மாதத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், இந்த மாதத்தின்கள் செய்ய போகிற சில காரியங்கள், சில திட்டங்கள், சில தீர்மானங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரம் கூட இருந்து தேவன் உங்களை அற்புதமாய் நிச்சயமாய் நடத்துவாராக. நிச்சயமாய் கர்த்தரே உங்களை அற்புதமாய் வழி நடத்துவாராக. நீங்கள் எதையும் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லா காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடிப்பார், நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடிப்பார். நீங்கள் நினைப்பதற்கு மேலான காரியத்தை இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே அவர் செய்ய போகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெரிய 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 சாட்சிகளாய் கர்த்தர் நிற்க பண்ணுவார், கர்த்தர் நிற்க பண்ணுவார், கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. எங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நெருக்கப்படுகிற காலங்களிலே நீரே எங்களுக்கு தஞ்சமாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த மாதத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, சகோதரிமார்களுக்காக, தம்பி தங்கை மகளுக்காக, விசேஷமாக ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ மக்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, 3 மாதங்கள் அற்புதமாய் நடத்தின கர்த்தர், இந்த 4வது மாதத்தில் ராஜா எங்களை நீர் அற்புதமாய் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கரத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களை நடத்துவீராக ராஜா. பிள்ளைகள் எல்லாரையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல சுகத்தால், நல்ல பலத்தால் ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கைட்டு செய்கிற வேலைகள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதியும், சகல கனமும், சகல மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல சத்தமாய் சொல்லுங்கள், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.